சொல்லுவோம். ஆகையால் இப்பொழுதே உபவாசத்தோடும் ஆமென் சொல்லுவோம். சத்தமா சொல்லுவோம் ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இப்பொழுதே அப்படின்றாரு. இன்றைக்கே என்னைக்காவது நீங்கள் உபவாசம் நிறைய பேர் இருக்கிறீங்க, யாராவது இல்லாமல் இருக்கீங்களா? ஆண்களில் பெண்களில் வாரத்தில் 2 தரமாவது உபவாசம் இருக்கணும்னு வசனம் இருக்குது. ஆனால் உபவாசம் இருக்கிற அன்றைக்கி கட்டாயம் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு இருக்குது. சோத்திரம். அடுத்த வாரம் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் இருக்குது சர்ச்சில். வாரம் வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம், சனிக்கிழமை விசேஷமான ஒரு உபவாச ஜெபம். ஏன்னா கூட கொஞ்சம் பேர் வரட்டும்னு அலையில சொல்லுவோம். இப்போ என்ன சொல்கிறாரு? நாம் பூரணப்படணும், நாம் பரிசுத்தம் அடையணும், நாம் கடவுளுடைய அன்பை பெறணும், நாம் தேவனுடைய கிருபையை பெறணும். ஆமென். சத்தமாக சொல்லுவோம் ஹல்லேலூயா. தேவனுடைய ரட்சிப்பை பெறணும். அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் உபவாசத்தோடும் ஆமென் என்ன சொல்கிறார்? இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் உங்கள் இருதயத்தை என்ன செய்யுங்க? என்னிடத்தில் திரும்பி வாங்க. ஆண்டவர்கிட்ட உங்கள் கண்ணீரை கொட்டுங்கள் அப்படின்றார் பைபிளில். அழுகையோடுன்னு போட்டிருக்கு இந்த இடத்துல ஒரு வார்த்தை வருது. ஒன்று உபவாசம், 2வது அழுகையோடு. இன்றைக்கு நாம் நம்முடைய பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு, நல்லா கவனிங்க, என்ன இந்த நேரம் முக்கியமான நேரம். இன்றைக்கு என்னுடைய பாவத்துக்காக நான் செஞ்ச அசுத்தத்துக்காக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நான் அழுது ஜெபித்து மன்னிப்பை பெறலைன்னா, அதான் ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, இங்கே நீ ஆண்டவர்கிட்ட அழலைன்னா நீ எங்கேயோ ஒரு இடத்துல நீ அழ வேண்டியது இருக்கும். அந்த வார்த்தையெல்லாம் மைண்ட் அப்படியே தொடுது. இங்கே நீ தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுது ஆண்டவரே என் பாவத்தை மன்னியனை ரட்சின்னு சொல்லி நீ கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கலன்னா, நீ எங்கேயோ ஒரு நாள் ஏதோ ஒரு இடத்துல நீ அழுது தவிக்க வேண்டியவர் அன்னைக்கு கடவுள் காப்பாற்ற முடியாது அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது. உண்மைதானே? அல்லையில சொல்லுவோமா? சத்தமா சொல்ல அல்லேலூயா. அருமையானவர்களே, ஒரு மனஸ்தாபம் வரணும். அதாவது ஒரு மனுஷன் மனம் திரும்பணும்னா, ஒரு மனம் திரும்புவது மூலம் தான் மனஸ்தாபம் வரும். நல்லா கவனிங்க. யூதாஸ் 30 வெள்ளிக்காசை ஆசைப்பட்டு வாங்கிட்டான். அந்த பணத்தை வச்சு நான் ஏதோ காடு வாங்கலாம், வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம் ஆசைப்பட்டு ஏசப்பாவை காட்டி கொடுத்துட்டான். ஆனால் அவன் மனஸ்தாபப்படுறான், ஐயோ ஏசப்பாவை நான் காட்டி கொடுத்துட்டேனே அப்படின்னு. அவன் ஏசப்பாட்ட வரல. எங்கே போயிட்டான்? மனம் திரும்பலை. எங்கே போயிட்டான்? தூக்கு மரத்துக்கு நேராக போயிட்டான், அழிஞ்சு போனான். ஆனால் பேதுரு என்னஞ்சார்? மறுதளிச்சிட்டார். ஏசப்பாவை 3 தடவை மறுதளிச்சிட்டார். 3ஆம் தடவை மறுதளிக்கும் பொழுது இயேசு பேதுருவை நோக்கி பார்த்தார் அப்படின்னு லூக்காவில் சொல்லப்பட்டிருக்கு. நோக்கி பார்த்த உடனே அந்த பேதுருவை நோக்கி பார்த்த உடனே அப்படியே அழுகிறாரு, அப்பா உண்மை மறுதளிச்சிட்டேனே. அழையிலே சொல்லுவோமா? ஏசப்பாவுக்கு பெரிய துரோகமெல்லாம் பண்ணல, மறுதளிச்சிட்டார், அவ்வளோதான். அவர் எனக்கு தெரியாதுன்ட்டார், தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த ஒரு பாவத்துக்காக நல்லா கவனிங்க, இப்பொழுதே அழுகையோடும் உபவாசத்தோடும் அழுகையோடும் அழையில சொல்லுவோம், உபவாசத்தோடு அழுகையோடு கண்ணீரோடும் இப்பொழுதே மனம் திரும்புங்க. ஆமென் சொல்லுவோம். சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. அப்போ பாருங்க, பேதுரு அப்படியே அவர் உள்ளத்தில் உள்ளம் உடையணையா, நம்முடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்படணும். அதான் பாடுறாரு ஸ்தோத்திரம். திருவனந்தபுரத்தில் ஒரு புதிய ஏற்பாட்டை ஒரு ஊழியக்காரர் கொடுக்கிறார். கொடுக்க போகும்போது என்ன நடக்குது தெரியுமா? அந்த வாலிப பிள்ளை எப்படிப்பட்டவ தெரியுமா? ஸ்தோத்திரம். பாவத்தை பச்சை தண்ணீர் போல குடிக்கிறவர். அவருடைய அப்பா அம்மா யாரு?
ரத்தம் சிந்தினி வாயன்று என்னை அழைத்தேன் என் மீட்பரே வந்தேன் வந்தேன். ஹல்லேலூயா. என்ன அந்த பாட்டை எழுதுறதே அந்த அம்மாயா. அது சிஎஸ்சியில் கிறிஸ்தவ பாமால பாட்டில் இருக்குது அந்த புக்கு. அந்த பாட்டை அவங்க தான் எழுதுகிறாங்க. அந்த இரவில் ஏசப்பா நான் பாவின்னு ஒப்பு கொடுத்து இயேசுவின் ரத்தத்தில் அந்த ராத்திரி கழுவப்பட்டு விட்ட பாவத்தை பலவிடி தொடலை. ஆமை, இதுதான் வாழ்க்கை. அருமையானவர்களே, நீ மனம் திரும்புவதற்கு முன்னால் நீ என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் உன்னை மன்னிக்கிறார் ஐயா. சோத்திரம். நீ ஞானஸ்நானம் எடுத்த பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, திருவிருந்தில் பங்கெடுத்த பிற்பாடு பழையபடி போகலாமா? ஆண்டவர் எவ்வளோ துக்கப்படுவார், எவ்வளோ வேதனையை, எவ்வளோ கண்ணீர் வடிப்பார். ஆண்டவரை நிறைய நேரத்தில் நம்ம அள வைக்கிறோம். நம்ம எப்பெல்லாம் ஆண்டவரை விட்டு விலகிறோமோ, எப்பெல்லாம் பின்வாங்கிறோமோ, எப்பெல்லாம் பாவம் செய்கிறோமோ, பிசாசு சந்தோஷப்பட்டு சிரிப்பான். பாவம் ஜெயிச்சுட்டு நரகத்துக்கு கூட்டு போகிறதுக்கு அவன். ஆனால் இயேசு நம்மளை பார்த்து அழுவார், அவர் கண்ணீர் வடிக்கிறார். பழையபடி இந்த பாவத்தை செய்கிறையே, பழையபடி இப்படி பண்ணுறையே மகனே மகளே, அப்படியே அழுது கொண்டு நம்மளை ஆண்டவரை அழ வைக்கலாமா? கர்த்தர் நம்ம ஏசப்பா நம்மளை அழ வைக்கலாமா? ஆகையினாலே ஆண்டவர் சொல்ல, இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் இந்த நாளிலே நம்முடைய கண்ணீரை விட்டு இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் ஐயா, என் நெஞ்சில் இருக்கிற கரையை எடுத்து போடுங்கப்பா, என் இருதயத்தில்